ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வேரியபிள்ஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த இமேஜில் ஒரு குழாய் இருக்குது. இந்த குழாயிலேருந்து தண்ணி வருது. இந்த தண்ணி ஒரு பக்கெட்டில் வந்து பிடிச்சிக்குது. ஸோ இந்த பக்கெட்டுக்குள்ளார என்ன தண்ணி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பக்கெட்டை நம்ம கூப்பிடுவோம். உதாரணத்துக்கு இப்போ தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி பக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே பால் இருந்தால் பால் பக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே பெட்ரோல் டீசல் இருந்தால் அந்த உள்ளுக்குள்ளார இருக்க கண்டென்ட்டை பொறுத்து தான் அந்த பக்கெட்டுக்கு நம்ம வந்து ஒரு அடையாளப்படுத்துவோம். ஸோ உள்ளுக்குள்ளார இருக்க கண்டென்ட்டை தான் வந்து நம்ம வந்து டேட்டா டைப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்க கண்டென்ட், அதாவது தண்ணியாக இருக்கலாம், பெட்ரோலாக இருக்கலாம், இல்லாட்டி பாலாக இருக்கலாம், அந்த கண்டென்ட்டை தான் வந்து நம்ம டேட்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதே வந்து ஒரு ஒன்றுக்கு மேலே 10 பக்கெட் இருக்குது, ஒரு பக்கெட் 2 பக்கெட் 3 பக்கெட் எல்லாத்துலேயுமே தண்ணியோ இல்லை பாலோ இருக்குன்னா ஸோ நமக்கு சப்போர்ட்டிவ் மாதிரி ஒரு பேர், இப்போ மொதல் பக்கெட் எடுங்க, ரெண்டாவது பக்கெட் எடுங்க, நம்ம வந்து பொதுவாக சொல்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்ம வந்து நமக்கு பிடிச்சமான ஒரு பேர் வைப்போம். ஸோ ஒரு வேரியபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 முக்கியமான விஷயங்கள் ரொம்ப அவசியமாக தேவைப்படும். ஒன்று வந்து டேட்டா டைப், இன்னொன்று வந்து அதோட வேரியபிள் நேம், இன்னொன்று அதுக்குள்ளார அது என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அப்படியே ப்ரோக்ராமிங்குள்ளார வரலாம். ஸோ நீங்கள் ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளில் இன்டீஜரை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்டீஜர்னால் வெறும் நம்பர்ஸை மட்டும் சேவ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து இன்டீஜர் அப்படின்னு நம்ம வந்து ஒரு டேட்டா டைப் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வேரியபிளுக்குள்ள ஒரு ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் சேவ் பண்ணுறீங்க, ஹலோ வேர்ல்ட், வெல்கம் 1 2 3 இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணலாம். ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் சேவ் பண்ணுறீங்க, ஏ பி சி அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேட்டா டைப்பை நீங்கள் சொல்லலாம். இதே ஃப்ளோட், இன்டீஜர் அப்படின்னு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் ஃப்ளோட் இல்லை டெசிமல், அதாவது 1.1 2.21 2.3 அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத வந்து ஃப்ளோட் இன்டீஜர் நீங்கள் வந்து ஒரு டேட்டா டைப்பாக வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ உள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை பொறுத்து தான் வந்து அதோட டேட்டா டைப் வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வேரியபிளுக்கும் சொல்லிட்டு நீங்களே கஸ்டமாக ஒரு நம்பர் கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 2 வேரியபிள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிஷன் ஆஃப் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 அப்படின்னா நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு ஒரு பேர் கொடுக்குறீங்க, num1 num2. இந்த ரிசல்ட்டை சம் அப்படின்னு நீங்கள் ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கஸ்டம் நேம்ஸ் தான், எதுவுமே ப்ரீடிஃபைன் கிடையாது. பட் ஒரு ஜென்ரலான ஒரு ப்ராக்டிஸில் ஒரு வேரியபிளுக்கு நேம் வந்து அது என்ன பர்பஸோ அந்த பர்பஸுக்கு தகுந்த அப்படியான ஒரு நேம் வந்து கொடுத்து பழகுங்க. 2 நம்பரை ஆட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அதை சம் அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 நம்பருக்கு num1 num2 அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பயுமே ஒரு வேரியபிளுக்கான ஒரு நேமை நீட்டாக நீங்கள் டிஃபைன் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா போக போக நீங்கள் ஒரு பெரிய டெவலப்பர் ஆகும்போது உங்கள் கோடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். யார் வந்து உங்கள் கோடை பார்த்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ நீங்களே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு 3 வருஷம் கழிச்சு உங்கள் ப்ராஜெக்டை திருப்பி வந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ABXYZ நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த வேரியபிள் என்ன எதுக்காக நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, என்ன பர்பஸ்க்காக நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு புரியாது. ஸோ நீங்களே அதை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது எதுக்குன்னு நீங்கள் அதோட பிரேக் பாயிண்ட்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக போய் எதுக்கு அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். பட் ஆனால் அந்த வேரியபிளுக்கான நேம் அந்த பர்பஸோடு நீங்கள் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் பார்த்தாலும் சரி இதுக்கு தான் யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஒரு நல்ல டெவலப்பராக இருக்கணும்னா நீங்கள் ஒரு க்ளீன் கோட் எழுதுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த க்ளீன் கோட் ப்ராக்டிஸை நீங்கள் உங்கள் டெவலப்மெண்ட் ஆரம்பிக்கும் போதே, இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த பழக்கத்தையும் கூடயே கொண்டு வந்துடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு உங்கள் கம்பெனிக்குள்ளார ஓரளவுக்கு ஒரு நல்ல பேர் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேசிக் என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், போக போக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்பராக எமர்ஜ் ஆக முடியும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் எங்கே நடக்குதோ அந்த இடத்துக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு போர்க்களம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு போர்க்களத்துக்குள்ளார யானைப்படம் இருக்கும், குதிரைப்படம் இருக்கும், அதே மாதிரி டேங்கர்ஸ் இருக்கும், அப்புறம் கார்ஸ், லாரிஸ், இந்த மாதிரி மிலிட்ரிக்கு சம்மந்தமான உபகரணங்கள்லாம் இருக்கும். இந்த இடமெல்லாம் நின்று நீங்கள் சண்டை போடுற இடத்துக்கு பேர் தான் அந்த போர்க்களம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளோட வேரியபிள்ஸில் இன்டீஜராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், அடிஷன் பண்ணலாம், நீங்கள் இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு வார்த்தையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாதிரி பல மேனிப்புலேஷன்ஸ்லாம் பண்ணுவீங்க. ஸோ இந்த மேனிப்புலேஷன்ஸ்லாம் நடக்கக்கூடிய இடங்கள் தான் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நான் வேரியபிளுக்கு சொன்ன மாதிரி தான் ஃபங்க்ஷனுக்கும் நேமிங் எப்பயுமே மீனிங்ஃபுல்லாக கொடுத்து பழகுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 வகையான ஆப்ரேஷன் நமக்கு தேவைப்படும். ஒன்று அடிஷன், இன்னொன்று சப்ராக்ஷன், இன்னொன்று டிவிஷன், மல்டிப்ளிகேஷன். 4 விதமான ஃபங்க்ஷன்ஸ் எழுதி இந்த 4 விதமான ஃபங்க்ஷன்ஸுக்கு அதுக்கு மீனிங்ஃபுல்லாக ஆட், சப்ராக்ட், டிவைட், மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் கொடுக்கலாம். பொதுவாக நீங்கள் ஒரே மெத்தடுக்குள்ளார எல்லா லாஜிக்கும் எழுத முடியும்னாலும் தனித்தனி ஃபங்க்ஷன்ஸாக நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா
போக போக கோடில் வந்து இப்போ மல்டிப்ளிகேஷன் 2 நம்பருக்கு நீங்கள் எழுதிருக்கீங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் வருது 10 நம்பர் கொடுத்தாலும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் மேனிப்புலேட் பண்ணால் போதுமே தவிர மிச்ச எல்லா ஃபங்க்ஷனையும் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ கோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஃப்யூச்சரில் யாராவது இந்த கோடை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ரீயூசபிளாகவும் கோட் எழுத முடியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேலையை செய்கிற மாதிரி எப்பயுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார அதிகபட்சம் 20லேருந்து 25 லைனுக்கு மேலே இல்லாத மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் கோடை நீங்கள் எழுத இப்போந்தே கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் போக போக ரொம்ப ரீயூசபிளான ஒரு கோட் எழுத முடியும். ஸோ ரீயூசபிளான கோட் எழுதும்போது உங்களுக்குன்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ளார ஒரு ஐடென்டிட்டி வந்து க்ரியேட் ஆக முடியும். இல்லாட்டி ஒரே பண்ண வேலையை திருப்பி ஒரு லாஜிக்கை மறுபடியும் பல மெத்தட்ஸில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஒரு லாஜிக்கை ஒரு இடத்துலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இன்றைக்கி கடைசியான உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, ஸோ நீங்கள் ஒரு நல்ல டெவலப்பர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ ப்ரோக்ராமிங் நீங்கள் வந்து போட்டு பழகுறீங்களோ அவ்வளோக்களோ நீங்கள் ஒரு நல்ல ப்ரோக்ராமராக மாற முடியும். நல்ல லாஜிக்கல் திங்கிங் வந்து உங்களுக்கு டெவலப் ஆக முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அந்த சீனியர் டெவலப்பர்ஸ்லாம் வந்து என்கிட்ட டவுட் கேட்டு வந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அந்த டெக்னாலஜி இன்பில்டாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பேசிக்காக அவங்க வந்து ப்ரோக்ராமிங்கே பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிட்டு வந்து ஒரு டெவலப்பராக மாறி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நிறையா ப்ரோக்ராமிங் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டெக்னாலஜி நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் அண்ட் அனாலிட்டிக்கல் திங்கிங் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனே எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் இன்பில்டாக எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். பட் ஆனால் இதே ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே ஒரு டெக்னாலஜியை மட்டும் அடாப்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ஸே இருக்காது. ஸோ அப்கமிங் செஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லும்போது ஒரு கான்செப்டையும் ப்ராக்டிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸான ப்ரோக்ராமிங்கும் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸை நீங்கள் லிஸ்ட் பண்ணி பாருங்கள். குறைஞ்சபட்சம் பேசிக் கற்றுக்கிறதுக்குள்ளாரையோ ஒரு 100லேருந்து 150 ப்ரோக்ராம் நீங்கள் எழுதி பழகிட்டீங்க சொந்தமாக அப்படின்னா இன்டர்நெட்டோட ஹெல்ப் இல்லாமல் உங்களால் ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும்போது ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக டெவலப் ஆக முடியும். அதுவும் இல்லாமல் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெஷர் லெவலில் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாகவும் இருக்கும். தேங்க்யூ.